உழைப்பாளரோட கதையில பண்ணிட்டோம். ஆனா வணக்கம், உங்க பேரு? என் பேர் ராஜா முகமது. இது எத்தனாவது வாரத்துல கேட்குவேன்? 4வது டேக்குடா. 4வது ஷூட்டிங்ல கூட இப்படி எடுத்துருக்க மாட்டாங்கடா. ரைட்டு விடுங்க. சரி, தொழில் எத்தனை வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 11 வருஷமா பண்ணுவீங்க. சும்மா 11 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 11வது தடவை இப்ப நீங்க சொல்றீங்க. கரெக்ட். உள்ள பண்றியா? நீ காலையிலே வந்துட்டீங்கன்னா உள்ள கொஞ்சம் வியாபாரம் நடந்திருக்கா. நீ சந்தை முடிஞ்சவன வந்திருக்க. வியாபாரம் நடக்கும்போது நம்ம சொல்ல பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சந்தை முடிச்சதுக்கு அப்புறம் வந்தேன். உங்க பேர் என்ன? நான் கேட்கணும் அதெல்லாம். என் கடையில வந்து நீ உட்காந்துருப்பா, உன்கிட்ட நான் தான் பேட்டி எடுக்கலாம். ஓ அப்படியா? விலையெல்லாம் உனக்கு தெரியும்ல கரெக்டா எல்லாம். இப்ப கேட்டா விலைய சொல்லு ஃபர்ஸ்ட். தெரியல. வியாபாரம் பார்க்க வந்திருக்கவரு விலைய சொல்லணும்ல. ஆமா ஆமா. மாமா வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க. வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க. எடுத்துக்காதீங்க, வாங்கிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சண்டைக்கு வர்றதுல இருந்து நீ வந்து வாழைப்பழம். ஆமா. எத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு நான் 11 வருஷமா இருக்கேன். படிச்சு முடிச்சதுல இருந்து இருக்கேன். ஆமா. எடுத்து. சிவப்பா, நீங்க என்ன படிச்சீங்க? நான் சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போற மாதிரி சொல்லலாம். வீட்டுல எல்லாம் போதான் சொன்னா நமக்கு அது பிடிக்கல, செட் ஆகல. இது கைத்தொழில், இது நமக்கு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு உண்மைதான். நம்ம போய் அடுத்தவன்ட்ட கை கட்டி வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒரு 10 ஏத்த வச்சு நம்ம வேலை பார்க்கலாம். என்ன கொஞ்சம் சிரமம் கஷ்டங்கள் இருக்கு, வெயில் மழை அதுல எல்லாம் இருக்கணும். வாழைப்பழ தொழில்னு வந்துட்டோம்னாக்க, ஏன்னா இத்தனை நாளைக்கு தான் நான் பழம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆமா, நீ திடீர்னு யாரும் ஒன்னாதான் ஓடலாட்னா அது லாஸ்ட். அப்படியே 2000 ரூபாய்க்கு இருக்க முதல்ல வந்து அப்படியே வந்து 1000 மாறிச்சு. சரி, இப்ப இந்த வாழைப்பழ தொழில் நீங்க தான் பாப்பா ஆரம்பிச்சியா? நம்ம முன்னாடி அப்பா மாமா அதுக்கப்புறம் மாமா எங்க அப்பா வந்து எங்க அப்பா வேற பிசினஸ், அந்த இதுலயும் நான் போல. அவர் அதுல இருந்துட்டு அவங்க வேற தொழில் வேற வேலைக்கு போயிட்டாங்க. ஆமா, நான் வந்து தனியா படிச்சு முடிச்சுட்டு நான் இதுல வந்துட்டேன். மாமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஜாயின் பண்ணி நான் அப்படியே இதுல கண்டினியூ பண்ணிட்டேன். நம்ம சொந்த ஊரு சிங்கமுனாரி. திருவிழா. ஆமா, நான் வர சொன்னேன், நீங்க வரல. தேரோட்டத்துக்கு வந்துருக்கேன். வேலைக்கும் போறனால தேரோட்டமும் வர முடியாம அவனை மீனை வர சொன்னேன். இங்க தேரோட்டம் தேங்காய் அறிகிறது வரைக்கும் அதை பாக்குறதுக்கான வர சொன்னேன். அது வந்து ஈவினிங். அது ஈவினிங் தான். ஈவினிங் ஒரு 6 o'clock மேல ஆனாலே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பயமாயிடும். போக்குவரத்து போயிட்டு நமக்கு பயம். அதனால அந்த 6 மணிக்கு வீட்டுல 5 மணிக்குள்ள வீட்டுல இருக்கணும். இவர் படத்துல எப்படி 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வெளியே ரொம்ப லாங் டிராவல் பண்ணுவோம். சரி, நீங்க முதல்ல வந்து மாமா கூட இருந்தா நீங்க தனியா புதுசா ஆரம்பிக்கிறது, இதுல வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். சரி, இப்படிதான் இருந்துச்சு, என்ன நினைச்சிருக்கீங்க? அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. மாமா கூட இருக்கும் போது ஒண்ணும் தெரியல, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கான். எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். சந்தையில வந்து பாத்துக்கிட்டு அங்க கடை இருக்கு, பாத்துக்கலாம். எல்லாம் அனுசரிச்சு ஒன்னா இருந்தாங்க. ஆமா. என்ன ஆளுங்களை பழகணும். வந்தோடனே எல்லாம் எங்க மாமா கேட்பாங்க, என்ன அப்பா இல்லையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஆளும் பார்த்து பழகிக்கணும். பழகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சாச்சு. இப்ப ஃபுல்லா பிடிச்சாச்சு. ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சவள் ஆயிட்டாங்க. ஆமா. முதல் பழக்கம் இல்லை யாரும், ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளையும் பழக பிடிக்கிறது 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. அப்புறம் இந்த கொரோனா முடிஞ்சதுல இருந்து எல்லாரும் சரி. நீங்க படிச்சு முடிச்சு சிவில் படிச்சு முடிச்சுட்டு இப்ப இந்த தொழில் பாக்குறாங்க உங்க நண்பர்களோ இல்ல உங்க கூட படிச்சவங்களோ, என்னடா நம்ம இப்ப இப்படி இருக்க? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இப்படி போய் சந்தையில போய் தருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரு ஆளுங்கெல்லாம் கைத்தொழில், அவன் ராஜா மாதிரி இருக்கான், படிச்சவன், என்னையோட அதிக சம்பளம் அவன் சொல்லுவான், உனக்கு கைத்தொழில் இருக்குப்பா, அதனால பிரச்சனை கிடையாது. இது 80 ரூபா, 30 ரூபா தான். அது 7 பழம் 100 ரூபா.
என்ன வியாபாரம் முடிச்சு கிளம்பியாச்சா? முடிஞ்சிச்சா? இந்த முட்டை கட்டிட்டு எவ்வளவு இருக்கு? அடுத்த வாரம் ஆயாவது பேட்டி எடுக்கலாம். அடுத்த வாரம் எவ்வளவு பதில் அடே பேர் என் பேர் ராஜாமோ. உங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒண்ணு தம்பி ஒண்ணு. தம்பி இறந்து போயிட்டான். நானும் தங்கச்சி மட்டும். அவங்க என்ன பண்றாங்க? அதான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆமா. இப்ப சிங்கம் முன்னாடி வந்து நீங்க எந்தெந்த ஊர் சந்தை போவீங்க? சிங்கம்னாரி சந்தை, பொன்னமராதுல 2 சந்தை, தெக்கூரு, கோயில்பட்டி, அதெல்லாம் அங்க சிங்கம்னாரி சைடு இருக்கு. இங்கிட்டு வந்து பனையப்பட்டி. பனையப்பட்டிலாம் போறீங்க? பனையப்பட்டியில நீ பார்த்தது இல்லையா? ஏன்டா பனையப்பட்டி, அச்சாமப்பட்டி, அரசமுல்ல இந்த ஏரியால. முன்னாடி வந்து இந்த முதலப்பட்டி சந்தைக்கு போனோம். முதலப்பட்டி விராட்சத்துக்கு போனோம். அப்புறம் ரொம்ப லாங், காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் சந்தைக்கு வரதான். நான் சிங்கம்ல இருந்து வரணும்னா இங்க வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 50 கிலோமீட்டர் ஆகும். அம்மா 60 கிலோமீட்டர் வந்துடும். 60னா 120 அப்பளம் நான் வீட்டுக்கு போறது. அதனால அந்த 2 சந்தையை மட்டும் திங்கக்கிழமை கேன்சல் பண்ணியாச்சு. ஃபுல்லா பழமா போட்டு கொண்டாந்து வச்சிருப்போம். அன்னைக்கு வந்து யாரும் பழமே கேட்கல. பழம் இல்லாம பழுத்தது அது நல்ல பழம் இல்லையா, பெரிய பழமா இல்லையா, ஒரே இதா இருக்குவா. அவ்வளவு சந்தையை முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அடகலோட இது தெரியாம வியாபாரம் உன்னை நிழல்ல உட்கார வச்சிருக்கான், நீ எல்லாமே பேசுவ. இப்ப இந்த கொடையை எடுத்துட்டாலும் வெயில்ல உட்கார்ந்து இருக்கான், அப்ப தெரியும் உனக்கு இல்ல. நீ நிழல்ல உட்காந்துருக்கான், நீ எல்லாமே குதூகலமா பேசுவீங்க. வெயில்ல உட்காந்துன்னா இப்ப உடனே கிளம்பி ஓடி உட்கார முடியாது. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு சில பேரை பார்க்கும்போது பெருந்தன்மையா இருக்கு. நம்ம இங்க சந்தையில போடுறது ரொம்ப வயசான தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா எல்லாருமே அவங்க காலையில எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் சந்தையை போட்டுட்டு கைட்டு மத்தியானம் போட்டதுல 12 மணி 11 மணிக்கு புடிச்சு போறாங்க. இந்த வெயிலே ஒரு கடை கஷ்டப்படுறாங்கல்ல. எல்லாம் எதுக்காண்டியா? வயிற்றுக்காண்டியது. ஆமா. இப்ப காலையில அந்த வெயில்ல உட்காந்து அதை வித்தாத்தேன். நம்ம போய் ஓரத்துல அங்க போய் உட்காந்துனா யாரும் வாங்குவா? வெயில எதுவும் பார்க்க கூடாது. விற்கணும்னா விற்கணும், எதா இருந்தாலும் பார்க்க கூடாது. வித்துறான் கூட ஒரு ஆள் வந்து கேமரா தூக்கிட்டாங்கன்னா போயிருக்கான். கரெக்டா 11 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வருவியா? அது வரையும் வரமாட்டேன். வரமாட்டேன் ப்ரோ. அவனை போய் வண்டியில பார்த்தோம்னா நீட்டா ஃபேனு தலைவாணி எல்லாம் வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான். எல்லாம் கூட கூட உள்ள அப்பவும் செஞ்சு அவர் வந்து எப்படின்னா காலையில வண்டி நிப்பாட்ட போவாரு. வண்டி நிப்பாட்ட போயிட்டு ஒரு மணி நேரம் சென்று வருவாரு. 8 மணிக்கு இங்க கோயில்ல டைமிங் சொல்லுவாங்களா, அப்ப 8 மணிக்கு ஷார்ப்பா வந்துருவாரு. உட்காந்துருப்பாரு. யாரும் ஓடுனா சரி, வெயில் அடிச்சுன்னா போயிட்டு வரணும், திரும்ப வண்டிக்கு போயிடும். வெட்டல இன்னைக்கு 5 ரூபா 6 ரூபா. ஆமா. இலை, வாழை இலை சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டுல போடுறோம்ல, அது சாப்பாடு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்கான். 5000 இல்ல 3000 இல்ல 2000 இல்ல ஒவ்வொருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான சொல்லிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு சாப்பாடுல வேணும்னா சாப்பாடுல, டிஃபன்ல வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஹோட்டலுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன். பனையப்பட்டி ஃபுல்லா எல்லா ஹோட்டலுக்கும் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க உங்க ஊர் நச்சாம்பட்டி எதுவும் கொடுக்கல. நீங்க வந்து டைமிங் செட் ஆகாது. பஸ் வந்து தோதில்லை. அங்கன்னா நான் வந்துடுவேன் பனையப்பட்டி. இங்க வந்து வர முடியாது. இப்ப நான் ஒரு தொழில் பண்ணலாம், பல தொழிலே பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அனுபவம் தாராளமா பண்ணலாம். திறமை தான் வேணும், பேச்சு திறமை வேணும். ஒவ்வொருதான் வாங்க வரவங்கள்ட்ட மேக்கா பேசணும். நீ 60 ரூபா சொன்னீங்கன்னா 50 ரூபாய்க்கு கேட்பாங்க. 50 ரூபா சொன்னா 40 ரூபாய்க்கு தருவாங்க. அந்த மாதிரி நீ பாத்துக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி. இப்ப நான் சும்மா பேசுறேன், அது எப்படி இருக்கு, ஓகேவா இருக்கா இல்ல எனக்கு பேச்சு கொடுத்தாட்டா டேய் பைரவரே அங்க போடா, நீ வேற குறுக்கால வந்து நிக்கிறடா டேய் சரிங்க பேசுறீங்க, பேச்சு ஓகே சொல்லுங்க. நல்லாதானே பேசுற, நல்லாதான் பேசுற.
குறைச்சிட்டு நீ காய வச்சு குறைச்சிட்டு நல்லா பொழைச்சுக்கிட்டவங்களானதான் இப்ப இங்க வந்து உட்காந்துருக்க. ஆமா, வாழைப்பழம் யாரும் பார்க்க வந்திருக்க. ஆயா ஆயா வாழைப்பழம் ஒண்ணு வாங்கிட்டு போங்க. பேச்சு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, கையில பிடிக்கணும். அதெல்லாம் போலாமா? போலாமா? இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம், சந்தைக்கு வந்திருக்கோம். இதுக்கும் சந்தைக்கு போலாமா சொல்லுவோம். சந்தைக்கு வந்து வியாபாரம் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். சோ யாரும் வியாபாரம் முடிஞ்சவனும் வந்திருக்கிறாரு. உண்மைதான். ஆனா இன்னைக்குமே வியாபாரம் பண்றதுக்காண்டி வந்தேன். கூட்டம் கடுமையா இருக்கும், இதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஆமா, பேச முடியாது. முடியாது. அதனால நான் தானே உன்னை லேட்டா வச்சேன். லேட்டா வந்து சிறப்பா இன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு.